போட்டி திமுக திமுக தான், அதெல்லாம் மாட்டுக்கருத்துல எல்லாம் நல்லா விவரமானது தெரியும். பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு தெரியும் என்ன பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு, நமக்கு 4% ஓட்டு. சரி, இன்னும் அவங்க வந்து இன்னைக்கு அந்த கூட சேர்ந்த கூட்டணி கட்சி இங்க யாராவது இருக்காங்களா? அந்த கட்சி கூட்டணி சேர்ந்து பாமக இங்க ஓட்டு இருக்குதா? ஓட்டு இருக்குதா? கம்யூனிஸ்ட் கட்சி இங்க இருக்குதா? இருக்குதா? காங்கிரஸ் கட்சி சொல்லுங்க. ஆகவே அவங்க ஒரு பொருள் திமுக இருக்கக்கூடிய அந்த கட்சி கூட்டணி கட்சியும் இல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய பாமகவும் இல்ல, அது வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி. ஆகவே இன்னைக்கு ஒவ்வொரு கட்சிக்கு கூட்டணி நம்ம எடுக்கக்கூடாது. கூட்டணி எப்படி தெரியும், ஆனால் இன்றைக்கு பாமக இல்ல. சரி, அவங்க இருக்கிற அண்ணன் ஜி கே வாசன் கட்சி இங்க இருக்கா? அடுத்து யார் கூட்டணி? சரத்குமார். அதுக்கே வர சொல்லுங்க. ஆகவே இன்றைக்கு அந்த கட்சி நான் என்ன சொன்னேன், 4%. சரி, நீங்க என்ன நீங்க சொல்ற மாதிரியே அவங்க வந்து பயங்கரமா வளர்ந்துட்டாங்க. எவ்வளவு? சரி, இன்னும் போட்டுங்க, ஒரு 5% போட்டுங்க, போட்டுங்க, ஒரு 6% கூட போட்டுங்க, 10% இல்லையா? 10% ஓட்டு வாங்கினா ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியுமா? அண்ணா திமுக எப்பேற்பட்ட கட்சி, எப்பேற்பட்ட கட்சி? அண்ணா திமுக உலகத்திலே 7வது கட்சி, இந்தியாவில் பெரிய கட்சி. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 17 லட்சம் உறுப்பினர்கள் உருவாக்குறாங்க. புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் 1.5 கோடி தொண்டர்களை உருவாக்குறாங்க. எடப்பாடி அவர்கள் 2 கோடி உறுப்பினர்கள் உருவாக்கி காமிச்சிருக்காரு.